ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, இறக்கி விட்டாங்க. நம்ம போட்லேருந்து இறங்கிட்டோம், க்ரூஸ்லேருந்து. சர்ப்ரைஸ் கேவுங்களாம் இந்த நேமு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நிறைய கூட்டம் ஏறுதுங்க. ஒரு 120 படி ஏறணும்னு போட்டுறது சொன்னார் கைடு. 120 படிக்கட்டு ஏறி போகணுமா. ஸ்லோவாக தான் போக முடியும் போல. க்ரௌட் அதிகமாக இருக்குது, மூமெண்ட்டே இல்லை பாருங்கள், அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சர்ப்ரைஸ் கேவ் போய் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்காங்க சர்ப்ரைஸ் கேவ் போகிறதுக்கு. 3 ஸ்பாட் இருக்கான், 3 கேவ் இருக்குங்களாம். போகிற வழி பார்த்தீங்களா, காட்டு பாதை மாதிரி இருக்குது. அப்படியே மலை மேலே ஏறணும், 120 படி ஏறணும். அப்படியே மேலே ஏறி அந்த பக்கம் போகணுங்க. அப்படி போகுது படி. 3 ஸ்பாட் சொன்னார், 3 கேவ்னு. இது ஃபஸ்ட்டு கேவ். ஆனால் இந்த இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது. செகண்ட் நல்லாயிருக்கும், தேர்டு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. பாருங்கள் கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடியாதவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்குது. அதுக்கோசரம் இது பண்ணியிருக்காங்க. இந்த இடம் 2 சேர் போட்டிருக்காங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, மேலேருந்து பார்க்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வியூ பாயிண்ட். அப்படியே பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. ஓ, அவ்வளோ தூரம் போகணுங்க. அப்படியே மலை மேலே ஏறி அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி போகுது. நம்ம போட்டு அந்த பக்கம் வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். ஏற்கனவே கைடு சொன்னார். நல்லா இருக்குது இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்ப்ரைஸ் கேவ்ஸோட மொதல் சேம்பருக்கு வந்துட்டாங்க. கைடு ஆனால் சொன்னார், ஃபஸ்ட்டு சேம்பர்லேயும் செகண்ட் சேம்பர்லேயும் கம்மியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தேர்ட் சேம்பர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அது பெருசு, டைம் ஆகுங்க அப்படின்னாரு. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு சேம்பர் வந்து பார்த்தா இதே பிரமாதமாக இருக்குங்க. ஆனால் லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. லைட்ஸ்லாம் இல்லைன்னு வச்சிங்க, அவ்வளோதான், ரொம்ப இருட்டாக இருக்கும் இங்கே உள்ளே எல்லாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இதுக்கு மேலே இங்கே போக முடியாதுங்க, அவ்வளோதான். லைட்ஸ் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதுக்கு தாண்டி போக முடியாது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு. எல்லாமே இயற்கையாக எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஒரு சின்ன வழி மாதிரி இருக்குது, ஆனால் ஆளுங்கள்லாம் அதில் போக முடியாது. டைகர் கேவ்ஸுன்றாங்க இதை. இங்கே டைகர் இருக்கோ இல்லையோ தெரியல. ஆனால் டார்ச் லைட் அடித்து தான் ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஓப்பன், நல்லா இருட்டாக இருக்குங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சேம்பர்லேருந்து இப்போ செகண்ட் சேம்பருக்கு போக போகிறோங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. கட்டில் இதெல்லாம் எல்லாமே அப்படியே செதுக்கி விட்ருக்காங்க. ஸ்லோவாக தான் நடந்து போயாகணும். ரொம்பவுமே குறுகலான வழிங்க இது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். வழி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருக்குது. லைட் அடிக்கிறதுனால ஏதோ தெரியுது கொஞ்சம். குறுகலான இடம். அப்படியே பார்த்து தான் போகணும் இந்த இடத்துல. கரெக்டாக ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு இருக்குது அகலம், அவ்வளோதான். இல்லை அந்த மாதிரி வெட்டி இருக்காங்க. இந்த வழியெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. அங்கங்கே பாறை நீட்டிகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்து தான் நடந்து போகணும், கிழிச்சு விட்ருவாங்க. ஆனால் படத்தில் வர ஸ்பாட் மாதிரி இருக்குது எல்லாம். சொன்ன மாதிரி இந்த இடம் பிரமாதமாக இருக்குங்க. கைடு சொன்ன மாதிரி பாருங்கள், செகண்ட் இது நல்லா இருக்கும்னாரு சேம்பர். அவர் சொன்ன மாதிரியே தான் இருக்குது, அருமையாக இருக்குது. வெளிச்சம் இல்லை, உங்களுக்கு கேமராவில் தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. எல்லாம் ஒயிட் ஸ்டோன் தான், டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. மேலே சீலிங் தான். கைடு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம கைடு. And now everybody, we are standing inside the amazing cave. How do you feel? Is it beautiful? Fine. Yeah? Amazing. No, not yet. பாருங்க, நம்ம எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் I பாருங்க. just ask you, is it beautiful? No, is it amazing? Because amazing part, of course, is அங்க இருந்து much more வந்திருக்காங்க. beautiful than this. Okay? எவ்வளவு ஹைட்டா இருக்கு. There are 3 chambers inside the cave, and then I think use the
remember I told you it's around 10 square meters. பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். It's just around 1 square meter. நேச்சுரலாக இப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி கைடு என்ன சொல்கிறாருங்கன்னா எல்லாமே இயற்கையாக அமைஞ்சதுங்களா. பார்த்தா இதெல்லாம் எந்த அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இயற்கையாக அமைஞ்சது தான் இதெல்லாம். எதுவுமே ஸ்கல்ப்சரோ ஏதோ மேன்மேடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடம் எல்லாமே இயற்கையாக அமைஞ்சது, இதே மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படின்றாரு. இந்த இடம்லாம் அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கைடு என்ன சொல்கிறாருன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த பாறை லைட் அடிச்சு காமிக்கிறாரு. சிங்கப்பூரில் இருக்க சிம்பிள் மாதிரியே இருக்கும் அப்படின்றாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் மாதிரியே இருக்குன்றாரு. மங்கீஸ் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி படுத்திருக்க மாதிரி ஒரு லேடி படுத்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த இடம். செகண்ட் சேம்பர் முடிஞ்சது, அடுத்த தேர்ட் சேம்பர் போகலான்றாரு. அவ்வளோதான், செகண்ட் சேம்பரை தாண்டி குகையை தாண்டி இப்போ தேர்டுக்கு போக போகிறோம். கூட்டம் அதிகமாக இருக்குங்க. ஸ்லோவாக தான் மூவ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. க்ரௌடு இல்லைன்னா ஃப்ரீயாக டக்குன்னு போயிடலாம். பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் குவிஞ்சிட்டு போகணும் போல இருக்குது. ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இருக்குது. வந்துட்டாங்க போனதுக்கு. பயங்கரமாக இருக்குங்க. பியூட்டிஃபுல் வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாவ்ன்ற மாதிரி தாங்க இருக்கு. பார்த்தீங்களா, எதை பார்க்குறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் பயங்கரமாக இருக்குங்க. அங்கங்கே குகைங்க, இது பெரிய தண்ணி நிற்குதுங்க எல்லாம் கீழே. எவ்வளோ பெரிய மரத்தில் அப்படியே ஒரு மரத்து மேலே இருந்து அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்குது, தாங்கிட்டு இருக்க மாதிரி. அப்படி தான் இருக்குது இந்த இடம். நம்ம கொடைக்கானல் குணா மிஞ்சும் குகையாக இருக்குதுங்க அது. இதெல்லாம் ஆனால் ஈஸியாக ஆக்சசிபிள், நம்ம ஈஸியாக வர முடியும். குணா குகையெல்லாம் போக முடியாது இல்லை. செமையாக இருக்குங்க. குணா குகையெல்லாம் மிஞ்சிடும். அது இயற்கையாக அமைஞ்சிருக்கு, ஈஸியாக வர முடியுது. படிக்கட்டு அதுக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த அளவுக்கு இயற்கையை கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு விட மாட்டாங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Was that like a weekend? It was a weekend. When we get back on the boat, it was fun. Yeah. There we go. இந்த லைட்ஸ் தாங்க மெயின். ஓ, அப்படி போய் சுற்றிக்கிட்டு அப்படி வரணும். பாருங்க எல்லாம் போகிறாங்க. இந்த இடம்லாம் பார்த்தா ஏதோ 70s வந்த இங்கிலீஷ் பிக்சர்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த மெக்கனாஸ் கோல்டு அந்த மாதிரி படத்தில் தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இவ்வளோ இங்கே தான் எடுத்தாங்களோ என்னமோன்றதெல்லாம் தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்கண்ணா, என்ன பேசுகிறது இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. ஒர்த்து. பார்த்தீங்களா எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கு, செம்ம. அங்கே பாருங்கள் மேலே எப்படி, அங்கெல்லாம் போக முடியாது, இங்கிருந்தால் அப்படியே பார்க்கலாம். எப்படி தான் இயற்கையாக அப்படி அமைஞ்சிருக்குன்றது தான் பெரிய விஷயம். வந்த இடங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்த பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த ஸ்பாட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது இந்த இடத்துல.
பார்த்தீங்களா எப்படி குகை பார்த்து போகுது உள்ள. எந்த பக்கம் காமிக்கிறது எந்த பக்கம் பார்க்குறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது எல்லாம். மேலே எல்லாம் பாருங்க. இந்த இடமும் செம்மையாக இருக்குங்க. பாருங்க எப்படி ஒரு ட்ரீ மாதிரி அது நம்ம அப்படியே மேலே தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இடம். எந்த பக்கம் பாருங்க எவ்வளோ பெரிய இடங்க. இதெல்லாம் எப்படி நிற்கிதுன்றது தான் பேச்சு. மேலே அவ்வளோ பெரிய மலை அப்படியே எந்த வெயிட்டாக எப்படி தாங்கி நிற்கிதுன்றது தான் பேச்சு. எந்த பக்கம் பார்க்கறது எந்த பக்கம் விடுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குங்க இங்கே. ஆனால் செம கூலிங்காக இருக்குது. வெளியில் நல்லா அனல் அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம கூல் சில்னஸாக இருக்குது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் க்ரௌடு ஃப்ரீயாக இருக்குது. எங்கே ஒரு கோகை ஏதோ இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. என்ன விவரிக்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. அமேசிங்காக எவ்வளோ பறந்து விருந்து இருக்குங்க, அந்தளவுக்கு இருக்குங்க இடம். சின்ன இடம்லாம் கிடையாது, இது அவ்வளோ பெரிய இடம். இது சுற்றி சுற்றி வரோம் நம்மளும். கரெக்டாகவே அந்த மாதிரி இப்போ அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஓப்பன். இந்த இடத்த பார்த்தீங்களா, லைட் அடித்து காமிச்சிட்ருக்காரு அவர் கைடு. ஒன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. அந்த மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான், ஏற போகிறோம்னு நினைக்கிறேன். மேலே வெளியில் வர போகிறோம். வெளியில் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ படி ஸ்டெப்ஸ் ஏறணுங்க. அது இதுவும் பாருங்கள் எப்படி இருக்கு. நடுவில் ஒரு விநாயகர் சிலை மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஏதோ ஒவ்வொரு கைடும் ஒரு க்ரீன் லைட் வச்சுருக்காங்க, லேசர் லைட். அதை வந்து அடித்து சொல்கிறாங்க. அந்த பாறையில் அடித்து என்னென்னன்றதை பற்றி சொல்கிறாங்க விவரம். உண்மையிலுமே இது வந்து சர்ப்ரைஸ் கேவ் தாங்க. சர்ப்ரைஸ் கேவுக்கு ஒரு பை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலாம். ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ஆனால் இந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே அப்படி தான், எல்லோரும் மனசுலேயுமே நேம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க, சர்ப்ரைஸ் கேவுன்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் சவனீர்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே கடைசியான கேவ் இதுதான். இதை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். மேலே பார்த்தீங்களா யானை வரிசையாக நிற்கிற மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா கருப்பா? யானைங்க வரிசையாக நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வெளியில் வரோம். ஒரு 3/4 மணி நேரமாக உள்ள அப்படியே இருட்டிலே இருந்தாச்சு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியில் வந்துட்டோம் பாருங்கள். இங்கேருந்து மேலேருந்து காமிச்சாலும் அந்த ஓப்பன், அந்த ஓப்பனில் தான் நான் நின்றுட்டு கீழே குகைக்குள்ளெல்லாம் எடுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஆளுங்க எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். உண்மையாலுமே அந்த 70s 60s 70s வர இங்கிலீஷ் மூவிஸ் தாங்க. அதில் தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் காமிப்பாங்க. இப்போ வர படங்கள்லாம் எங்கே காமிக்கிறதுலாம் கிராஃபிக்ஸ் தான். அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இந்த ஸ்பாட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். வெதர் கண்டிஷன் நல்லா இருக்குது, காற்று நல்லா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. நிறையா போட்ஸ் வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்களா, குமிஞ்சிட்டு தாங்க போகணும். ஒருத்தர் குண்டா இருக்கவங்களாம் வந்தால் நடக்க முடியாது இந்த இடத்துல. இந்த மாதிரி இடங்களாக இருந்தால் ஈஸியாக நடந்துடலாம். நல்லா நிழல்ல. நல்ல வேலை வெயில் இல்லை. வெயில்லாம் இருந்துச்சுன்னா நடந்துருக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 300-400 படி பக்கம் நடந்தாச்சுங்க. நடந்துக்கிட்டே இருக்க ஒன்றும் முடியல. நடுவில் அங்கங்கே ஸ்நாக்ஸ் வேறு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க.
இளநி 50,000 50,000னா என்ன ஆகுது நமக்கு வந்து ஒரு 150 ரூபா ஆகுதுங்க இளநி. இங்கே வந்தால் கீழே வந்தோடனே இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இறங்கினோடனே பிரமாதமாக இருக்குங்க. ஓரத்தில் அப்படியே நடந்து போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அப்படியே நீங்களே அப்படியே போகலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வந்ததுலேயே ஒருத்தங்க இன்றைக்கி தான் இந்த வியட்நாம் ட்ரிப்லேயே ஒருத்த ஹெலாங் பே டூர் தான் ஒருத்த. அது குறிப்பாக இந்த கேவ்ஸ் தான் ஒருத்த. நம்ம க்ரூசர் வந்துட்டாங்க, போகலாம். ஏற போகிறோம் க்ரூசர். அப்படியே பயங்கரமாக இருக்கு ஏசி. அடுத்த ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டாங்க போட்டு. குளிக்கிறவங்களாம் குளிக்கலாம் அப்படின்னாரு. பீச் இருக்குது போல இருக்குங்க. பீச்சுக்கு தான் போகிறோம் நம்ம. குளிக்கிறவங்களாம் குளிக்கிறாங்க, நான்லாம் குளிக்கலைங்க. அப்படியே ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ நல்லா இருக்குங்க. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரூஸ் ட்ரிப்பு முடிய போகுதுங்க. கிளம்பியாச்சு. பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 10 minutes ஆச்சு. 6 o'clock கரெக்டாக முடிஞ்சிடும். 6 o'clock போர்ட்டுக்கு போயிடுவோம். போர்ட்லேருந்து பஸ் ஏறி நேராக ஹனோய் தான். எல்லாமே காலியாக இருக்குது பாருங்கள். ஒரு போட்ஸ் கூட காணோம், பெருசாக இல்லை, எல்லாம் கிளம்பிடுச்சு. ஈவினிங் ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, பிஸ்கட்ஸ் அண்ட் டீ கொடுத்தாங்க இங்கே. நல்ல விதமாக முடிஞ்சதுங்க ஹேலாங் பே க்ரூஸ் பயணம். வரப்போகுது இன்னும் ஒரு 5 minutesல வந்துடுவோம். பாருங்கள், தெரியுது லேண்ட் பார்டரு. வரிசையாக போட்ஸ்லாம் அரைவ் ஆகிட்டுருக்குங்க. க்ரூஸ் விட்டு இறங்கிட்டாங்க. இதாங்க நம்ம வந்த க்ரூஸ் ஃபாங் ஹாய் அண்ட் அவ்வளோதான். கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம். லைட்டிங்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த பில்டிங்கில்? பிரமாதமாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட்ஸ்லாம். இந்த பில்டிங்கு பார்த்தீங்களா, வியட்நாமோட நேஷ்னல் ஃப்ளாகுங்க. அந்த கலரில் அப்படியே பில்டிங்லேயே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வரிசையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் பார்டர் பண்ண மாதிரி இருக்குது எல்லாம் ஒவ்வொரு பில்டிங்கும். இந்த இடம் எந்த இடம்னு தெரில. ஹனோய் தான். ஹனோய் போகிற வழி பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பில்டிங்ஸ் லைட்டிங்ஸ்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட 4th ஃப்ளைட் ஏறி இருக்கோங்க இந்தியா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. இப்போ ஹனாயிலேருந்து ஹோச்சிமின் சிட்டி கிளம்ப போகிறோம். ஹோச்சிமின் சிட்டி போயிட்டு அங்கேருந்து கொச்சின் ஃப்ளைட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹோச்சிமின் சிட்டிலேருந்து கொச்சினுக்கு கிளம்ப போகிறோங்க. ஒரு ஃப்ளைட் ஹோச்சிமின் சிட்டிலேருந்து கொச்சின். நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து 5வது ஃப்ளைட்டு. செக்இன், செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிஞ்சது. கேட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்டு தான் இன்னும் டைம் இருக்குது, 2 hours இருக்குது. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் கேஃப்ங்க. இதெல்லாம் பர்கர் கிங். அந்த பக்கம் இந்த பக்கம் சாய்கான் கேஃப், பார் கிச்சன், எல்லாமே வரிசையாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் இதெல்லாம் பார்க்கலாம் இங்கேருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் வரிசையாக டியூட்டி பெய்ட் ஷாப்ஸ் தாங்க. லிமிட்டட் டைம் ஒன்லி, சேவ் அப் டு 38% டிஸ்கவுண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? லைட்டிங்ஸு அது இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் தான் எல்லாம். நம்மளுக்கு வந்து 11th கேட்டு இந்த பக்கம் ரைட்டில் வருது. கீழே போகணும். எல்லாம் டியூட்டி பெய்ட் ஷாப்ஸ் தான். கேட் 11
கேட் 11 வந்து கீழே போகணும், டவுன் 2 ஃப்ளோர் கீழே போகணும் போல இருக்கு. எவ்வளோ பெரிய எஸ்கலேட்டருங்க பாருங்கள். நம்மளது 11th கேட் வியட் ஜெட் கொச்சின் போட்டாங்க பாருங்கள். 1920 7:20க்கு லோக்கல் டைம், 7:20க்கு நம்ம ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டில் அதான் உட்காந்து வந்து சீட்டாங்க. ஒரு 10 minutes எடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொச்சின் ஏர்போர்ட் வந்துட்டாங்க. இப்போ தான் ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி அப்படியே வந்துட்டுருக்கேன். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது தான். நம்ம ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சுதுங்க, வியட்நாம் ட்ரிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம், சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.